Hello viewers. Welcome to Minute Mystery. Welcome to Minute Mystery. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரப்பரர் சாதாரணமான ஒரு ரப்பரர் கிடையாது. இவர் ஒரு வினோதமான ரப்பரர். அதுவும் 1970 காலகட்டத்துல இருந்து 2000 காலகட்டம் வரைக்கும் கிட்டத்தட்ட 30 வருஷம் ஒட்டுமொத்த அமெரிக்காவையுமே கதிகலங்க வச்ச ஒரே ரப்பரர் அப்படின்னா அது இவர் அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு சிவாஜி படத்துல சொல்ற மாதிரி பண்ணிங்க மாதிரி கூட்டமா போறதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. சிங்கம் மாதிரி சிங்கிளா மட்டும் தான் ராபரி பண்ண போவாரு. அப்படி பண்ண போற ஒரு அசால்ட்டா ராபரி பண்ணிட்டு அசால்ட் அங்கிருந்து தப்பிச்சும் போயிருவாரு. அதுவும் எப்படி போவாருன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மோட்டார் பைக்ல ஒரே ஒரு கன்னை மட்டும் பேக்கப்பா வச்சுட்டு அசால்ட்டா தப்பிச்சு போயிருவாப்ல. சோ இவரோட இந்த ஒரு இன்கிரெடிபிளான ஸ்கில்னாலேயே பாத்தீங்கன்னா இவரோட இந்த ஒரு ராபரி ஸ்கில் எக்கச்சக்கமான படங்கள்ல ரெஃபரன்ஸாவும் வச்சிருக்காங்க. சோ இவர் யாரு, இவர் எப்படி ராபரி பண்ண தூண்டப்பட்டாரு, இவர் எப்படிலாம் ராபரி பண்ணாருன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு செம்ம எங்கேஜிங் அண்ட் த்ரில்லிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். கூடவே நம்ம Facebook and WhatsApp பேஜை ஃபாலோ பண்ணவங்களும் ஃபாலோ பண்ணிருங்க. இது அக்டோபர் 12, 1947. இந்த ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருக்க பென்சில்வேனியால ஆண்ட்ரன் அண்ட் சிசன் அப்படின்ற தம்பதியினருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அந்த ஆண் குழந்தையோட பேர் தான் கால் குகாஷியன். இந்த கால் குகாஷியன் பிறந்த வீட்டை பத்தி சொல்லணும்னா அது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அவங்க டெய்லி லைஃபை வாழ்றதுக்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாழ வேண்டிய சிச்சுவேஷன்ல தான் இருந்தாங்க. சோ சின்ன வயசுல ஸ்பெஷலா சொல்ற அளவுக்கு அவனுடைய சைல்ட்ஹுட் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனா அவனுக்கு 15 வயசு ஆகிறப்ப அவங்க ஃபேமிலியோட உச்சக்கட்ட வறுமைனால வேற வழியே இல்லாம ஒரு தப்பு செய்யறான். அதுதான் ஒரு முட்டாய் கடையில போயிட்டு ராபரி பண்றது. எஸ், அந்த முட்டாய் கடையில போயிட்டு ஓனர் கண் அசர்ற டைம்ல அங்க இருக்க கல்லாப்பட்டியில காசை தூக்கிட்டு ஓடுறதா அவனுடைய பிளானாவே இருந்துச்சு. அதை தூக்குற வரைக்கும் இவன் கரெக்டா பண்ணிட்டான். ஆனா ஓடுறப்பதான் மாட்டிக்கிட்டான். சோ அந்த டைம்ல அந்த ஓனர் இவனை ரவுண்டு கட்டி பிடிச்சு அல்லேக்கா போலீஸ்ட ஒப்படைச்சிடறாப்ல. அப்படி ஒப்படைச்சனாலே இவன் 15 வயசுலயே பென்சில்வேனியால இருக்க யூத் ஸ்பெஷாலிட்டி கேம்புக்கு அனுப்பப்படுறான். அதாவது சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பப்படுறான். அங்க போனாவே அடுத்த 18 மாதங்கள் பாத்தீங்கன்னா அங்கேயே தான் வாழ்க்கையை கழிக்கிறான். அதுக்கடுத்து கிட்டத்தட்ட அவனுக்கு 17 வயது ஆகுறப்பதான் அவன் வீடு திரும்பவே செய்யறான். அப்படி திரும்பினதுக்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கை நார்மலான வாழ்க்கையா இருந்துச்சா அப்படின்னு கேட்டான். அது கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுக்கு ஃபேமிலியோட வறுமை மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான் இல்லையா, அதனாலே யாரும் வேலை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா இது 1964 காலகட்டம் இல்லையா, அந்த டைம்ல கடையும் ரேரா தான் இருந்துச்சு. அப்படி இருக்க கடைகள்லயும் இவனை பத்தி டீடைல்ஸ் நல்லாவே தெரிஞ்சிருச்சு. சோ அதனாலே கால் வேலை இல்லாம அல்லாட ஆரம்பிக்கிறான். இந்த ஒரு விஷயமே பாத்தீங்கன்னா இவனுக்கு சொசைட்டி மேல இருந்த வெறுப்பு அதிகமாக்குது. சோ அதனாலே இவங்களுக்கு ஏதாவது பெருசா பண்ணணும்டா அப்படின்னு முடிவு பண்றான். ஆனா அப்படி முடிவு பண்ண உடனே அந்த வேலையில இறங்கணும் அப்படின்னு கேட்டான். அதுதான் கிடையாது. அதனாலே இந்த வேலையில இறங்குறதுக்கு முன்னாடி நம்மள ஷார்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். அதனாலே டெம்பரரியா திருடுற பழக்கத்தை தள்ளி வச்சுட்டு 1970 காலகட்டத்துல வில்லனோவா யூனிவர்சிட்டியில போயிட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கும் படிக்கிறான். அப்படி இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கப்பே சைடு பை சைடு பாத்தீங்கன்னா போலீஸ் ட்ரைனிங் இருக்கும் பாத்தீங்களா, அதுலயும் அளவுக்கு அதிகமா இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிக்கிறான். இப்படி இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு இருக்கப்பே அவன் படிப்பையும் முடிக்கிறான். அப்படி படிச்சு முடிச்சோடனே அவன் பண்ண முதல் வேலையே அமெரிக்க ராணுவத்துல சேர்ந்ததுதான். இதெல்லாம் பாக்குறப்ப இவன் சொசைட்டிக்கு ஏதோ பெருசா பண்ணணும் தானே யோசிச்சுட்டு இருந்தான். அப்புறம் எதுக்குடா இப்ப நல்ல மாதிரியே போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இப்ப இவ்வளவு விஷயங்களை இவன் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா சொசைட்டில இவனுக்குன்னு ஒரு நல்ல பேரை கிரியேட் பண்ணி மிலிட்டரிலாம் இப்ப சேர்ந்துட்டே அப்படின்னு தெரிஞ்சுனா யாருமே இவன் மேல டவுட் பண்ண மாட்டாங்க இல்லையா. அது மட்டும் கிடையாது, இவன் எல்லாரும் கூட அன்பாவும் நல்லாவும் பழகுவானாம். அதாவது பழகுற மாதிரி நடிக்கவும் செஞ்சிருக்கான். சோ அதனாலே இவன் இருந்த கம்யூனிட்டியில பாத்தீங்கன்னா இவனுக்குன்னு ஒரு நல்ல பேரு இருந்துட்டே இருந்துச்சு. அதாவது சின்ன வயசுல இவனுக்கு இருந்த திருடன் பட்டம் மெல்ல மெல்ல மறைய ஆரம்பிச்சிச்சு. இப்படி நல்ல பேரை வாங்குறதுக்காக ஆர்மியில ஒரு பக்கம் இவன் சேர்ந்தான்னு இருந்தாலும் இவன் ஆர்மியில சேர்ந்ததுக்கு இன்னொரு முக்கியமான ரீசனே வெப்பன்ஸ் எப்படி ஹேண்ட் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான். சோ இந்த ஒரு விஷயத்தை ஆர்மியில நல்லாவே தெரிஞ்சுக்கிறான். இப்படியே அவனுடைய மிலிட்டரி சர்வீஸும் முடியுது. ஒன்ஸ் இந்த சர்வீஸ் முடிஞ்சோடனே சிஸ்டம் அனலைசிஸ்ல மாஸ்டர் டிகிரியும் முடிக்கிறான். இந்த மாதிரி மாஸ்டர் டிகிரி படிச்சுட்டு இருக்கப்பே அவனுடைய பிளானையும் கொஞ்சம் கொஞ்சமா செதுக்க ஆரம்பிக்கிறான். அதாவது இவனுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்பெல்லாம் லைப்ரரிக்கு ஓடிடுவானாம். அப்படி ஓடுறவன் லைப்ரரியில போயிட்டு என்னென்ன புக்லாம் ராபரி சம்பந்தப்பட்டு இருக்கும், அதாவது ஹெய்ஸ் சம்பந்தப்பட்டு இருக்கும், அந்த எல்லா புக்ஸையும் மொத்தமா எடுத்துட்டு வந்து அந்த புக்ஸ்ல இருக்க எல்லா லைனையும், அதாவது ஈச் அண்ட் எவ்ரி லைனையும் ஒன்னு விடாம படிச்சு முடிச்சிருவானா. சோ இப்படி படிக்கிறது மூலமா பெர்ஃபெக்ட்டான ராபரி எப்படி பண்ணலாம் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறான். அப்படி தெரிஞ்சுக்கிட்டோன்னே அடுத்து இவன் பண்ண முக்கியமான வேலையை அவனை பிசிக்கலி ஸ்ட்ரென்தன் பண்ணதான். எஸ், அதுக்காக இவன் கராத்தே கிளாஸ்ல போயிட்டு ஜாயின் பண்றான். அப்படி ஜாயின் பண்றதோட மட்டும் இல்லாம அதுல பிளாக் பெல்ட்டும் வாங்கிடுறான். ஒன்ஸ் அதை வாங்கி முடிச்ச உடனே இனிமேல் நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கும் வர்றான். அதாவது பல வருடங்களா தன்னுடைய மூளையும் தன்னுடைய உடம்பையும் வலுப்படுத்திட்டு அவன் சின்ன வயசுல முடிவு பண்ண மாதிரி இப்ப சொசைட்டிக்கு பெருசா கொடுக்கறதுக்காக ரெடி ஆயிட்டான் அப்படின்றதுக்காக எடுத்த உடனே பெரிய பெரிய ராபரியை பண்ணானா அப்படின்னு கேட்டா அதான் கிடையாது. இது வரைக்கும் அவன் வளர்த்துக்கிட்ட ஸ்கில்ஸ் அண்ட் அவன் படிச்ச புத்தகத்துல இருந்து எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் எடுத்து சின்ன சின்ன ராபரியா முதல் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கடையா சூஸ் பண்றதுல போயிட்டு ராபரி பண்றதுக்காண்டி போறான். அப்படி போறப்ப அவங்க கிட்ட இருக்கிற பதற்றத்தினாலேயே ஒரு தடவை 2 தடவை கிடையாது, கிட்டத்தட்ட 8 தடவை பார்த்தா ராபரியில ஃபெயில்ட் ஆயிடுறான். ஆனா இதுதான் 8 தடவை ராபரியில ஃபெயில்ட் ஆனாலும் இதுக்கு முன்னாடி அவன் பண்ண தப்புகளை கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட் பண்ணி 9வது டைம் ராபரி பண்றப்ப இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இதுக்கு முன்னாடி பண்ணதை விட கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அகட்டாவே புஷ் பண்ணி சின்ன பேங்க்ல இருந்து மணி அலேக்கா
தூக்கிறான். அப்படி தூக்குனதுக்கு அப்புறம் கார்ல ஏறி தப்பிக்கணும் அப்படின்ற சிச்சுவேஷன் வரப்ப அடுத்தவன் கார் ஆட்டிய போட்டு அதுல இருந்து ஓட்டிட்டு போறப்ப எக்கச்சக்க பேர் துரத்துனதுனாலேயே அந்த காரையும் பாதிலே விட்டுட்டு காட்டுக்குள்ள தெரிச்சு ஓடிடுறான். அப்படி ஓடுறப்ப பணத்தை கையில எடுத்துட்டு ஓடாம அந்த காருக்குள்ளேயே போட்டுட்டு ஓடிடுறான். சோ அதனாலேயே இந்த ஒரு ராபரி அவனுக்கு ஃபெயில்டா தான் முடியுது. சோ கிட்டத்தட்ட 9 ராபரில பாத்தீங்கன்னா அவன் கம்ப்ளீட்டா ஃபெயில்ட் ஆறா. அப்படி ஃபெயில்ட் ஆனதுனாலே அடுத்த ராபரி நம்ம பண்றப்ப அதை பெர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். அதனாலே தன்னை இன்னமும் கொஞ்சம் தயார்படுத்தணும் அப்படின்றதுக்காக இதுக்கு முன்னாடி நம்ம எப்படிலாம் மாட்டணும் அப்படின்ற எல்லா டீடைலும் கலெக்ட் பண்ணி பார்க்கறான். அப்படி கலெக்ட் பண்ணி பார்த்ததை வச்சு அவன் அடுத்து பண்ண போற ராபரிக்கு சில தியரிஸ் ரெடி பண்றான். அதுல ஃபர்ஸ்ட் தியரி, இதுக்கு முன்னாடி கால் ராபரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஏதாச்சும் ஒரு பேங்கை ரேண்டமா சூஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள போயிட்டு ராபரி பண்ண போயிருவான். அப்படி அதுக்குள்ள இருக்கிற டிஃபிகல்ட்டி தெரியாம போனதுனாலேயே பார்த்தீங்கன்னா அந்த ராபரி அவனால சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியாம போயிருச்சு. சோ அதனாலேயே இனிமேல் நம்ம ராபரி பண்ண போற பேங்க் ரூரல் ஏரியால தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்றான். அதாவது கிராமப்புறத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்றான். அப்படி ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டாவது தியரியா சூஸ் பண்ற அந்த ஒரு பேங்க் கிராமப்புறத்துல இருக்கிறதோட மட்டும் இல்லாம அந்த பேங்க்குக்கு பக்கத்திலேயே மலை இருக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். ஏன்னா மலை இருக்க ஏரியாக்கு பக்கத்துல பேங்க் இருந்தாதான் நம்மளால ராபரி பண்ணிட்டு ஈஸியா மலைக்குள்ள ஓடி போய் தப்பிக்க முடியும். சோ நம்மளோட ரெண்டாவது தியரி கண்டிப்பா மலை இருக்கிற பிளேஸா இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். மூன்றாவது தியரியா பேங்க் கிராமப்புறத்துல இருந்தா மட்டும் போதாது, பக்கத்துல மலை இருந்தா மட்டும் போதாது, அந்த மலைக்கு பக்கத்திலே ஹைவேவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். ஏன்னா கிராமப்புறத்துல பேங்க் இருக்கணும் அப்படின்றதுக்காக கல்லுங்கரடுமா இருக்கிற ரோட்ல போயிட்டு ராபரி பண்ணிட்டு தப்பிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா முடியாது இல்லையா. சோ ஹைவேவும் இருந்துச்சு அப்படின்னா அவனோட பைக்கை ஈஸியா ஓட்டிட்டு போய் தப்பிச்சிடலாம் இல்லையா. சோ இந்த 3 தியரியா அடுத்து அவன் பண்ண போற எல்லா ராபரிக்குமே முக்கியமான தியரியா அவன் ஃபிக்ஸ் பண்றான். அப்படி ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ண உடனே இந்த 3 தியரியும் ஒத்து போற பேங்க் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு மேப்பை வாங்கி எல்லா இடத்தையும் நோட் பண்றான். அப்படி நோட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஒவ்வொரு பேங்க்ல எந்தெந்த டைம்ல போயிட்டு நம்ம ராபரி பண்ண போறோம் அப்படின்றதையும் ஃபிக்ஸ் பண்றான். அப்படி ராபரி பண்ண போறதே அவன் ரேண்டமா போயிட்டு ராபரி பண்ணுவானா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. அந்த ஒரு ராபரி பண்ண போற டைமுமே பெர்ஃபெக்ட்டான டைமா இருக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கும் சில தியரிஸ் ரெடி பண்றான். அதுல முக்கியமான தியரி தான் நம்ம ராபரி பண்ற சீசன் நார்மலான சீசனா இருக்க கூடாது, அது ஃபால் சீசனா இருக்கணும், அதாவது ஆட்டம் இல்லாட்டினா வின்டர் சீசனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். அதாவது குளிர்காலம் பனி விழுகிற காலம் இருக்கு பாத்தீங்களா, அந்த காலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். எதுக்குடா பனி விழுகிற காலத்தை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஏன்னா இந்த ஒரு பனி விழுகிற காலத்துல தான் பகல் டைமை விட இரவு டைம் அதிகமா இருக்கும் இல்லையா, அதாவது சாயந்தரம் ரொம்ப வேகமாவே இருட்டிடும் இல்லையா. சோ அந்த ஒரு டைம் பெர்ஃபெக்ட்டான டைமா இருக்கும். அந்த ஒரு டைம்ல ராபரி பண்ணா ஈஸியா தப்பிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு சீசன் நம்ம சூஸ் பண்றான். அப்படி சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வின்டர் சீசன்லயே பேங்க் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆக போற டைம்ல, அதாவது க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் இல்லாட்டா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பேங்க்குள்ளேயே என்டர் ஆகணும் அப்படின்றதையும் அவனோட நெக்ஸ்ட் தெரியாம ஃபிக்ஸ் பண்றான். ஏன்னா அந்த ஒரு டைம்ல தான் பேங்க் எம்ப்ளாய்ஸ் எல்லாருமே ஓரளவுக்கு ரிலாக்ஸ்டா இருப்பாங்க, எப்படா வீட்டுக்கு போலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட இருப்பாங்க. அந்த ஒரு டைம்ல உள்ள போயிட்டு அவங்கள மிரட்டி காசை ஈஸியா அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு டைமை சூஸ் பண்றான். ஏன்னா அந்த ஒரு டைமை சூஸ் பண்ணாதான் அவன் பேங்க்ல இருந்து கொள்ளை அடிச்சுட்டு வெளியே போனாலும் இருட்டாயிரும் இல்லையா. வெளியே போறப்ப அப்படி இருட்டாயிருச்சு அப்படின்னா அவனால ஈஸியா தப்பிச்சு போயிட முடியும் இல்லையா. அதுக்காக தான் அந்த ஒரு டைம் அவன் ஃபிக்ஸ் பண்ணவும் செய்யறான். சரி, இதோட அவனோட பிளான் முடிஞ்சான்னு கேட்டா அதுவும் கிடையாது. இவன் ஃபிக்ஸ் பண்ணிருக்க பேங்க்குக்கு பக்கத்துல மலை இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தான் பாத்தீங்களா. அந்த மலை இருக்க மாதிரி இவன் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணமே உள்ள போய் தப்பிச்சு ஓடலாம் அப்படின்றதுக்காக மட்டும் கிடையாது. அந்த மலையில சீக்கிரட்டா ஒரு ஷெல்டரையே ரெடி பண்ணுவான். அந்த ஷெல்டர் பார்த்தா அண்டர் கிரவுண்ட் பங்கரா தான் இருக்கும். அந்த ஒரு பங்கருக்குள்ள இருந்துட்டு தான் அந்த பேங்கை எப்படி கொள்ளையடிக்கலாம்னு சொல்லிட்டு பல நாட்களா உட்கார்ந்து இவன் பிளான் போடவும் செய்வானா. சோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 9 தடவை ராபரில ஃபெயில்ட் ஆனா பாத்தீங்களா. அந்த ஃபெயில்ட் ஆன விஷயத்துல இருந்து கத்துக்கிட்டு புதுசா உருவாக்கியிருக்கான். அதை உருவாக்குனதுக்கு அப்புறம் அவன் அதுக்கடுத்து ராபரில ஃபெயில்டே ஆகல அப்படின்னு தான் சொல்லியானோ. சோ இந்த தியரி படி இவன் ஒன்ஸ் ஒரு பேங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டா அப்படின்னா அவன் வின்டர் சீசன் வர்றதுக்காக வெயிட் பண்ணுவான். ஒன்ஸ் வின்டர் சீசன் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அந்த பேங்குக்கு பக்கத்துல இருக்க மலைக்கு போயிடுவான். அங்க போயிட்டு ஒரு அண்டர் கிரவுண்ட் பங்கரை ரெடி பண்ணுவான். அந்த அண்டர் கிரவுண்ட் பங்கர் சாதாரண பங்கரா இருக்காது, உள்ள செங்கலை வச்சு ஒரு ரூம் மாதிரியே ரெடி பண்ணிடுவான். அந்த ரூம்குள்ள எக்கச்சக்கமான பிவிசி பைப்ஸும் வச்சிருப்பான், வாட்டர் ப்ரூஃப் கண்டெய்னர்ஸும் வச்சிருப்பான். அந்த பிவிசி பைப் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இவனுடைய பிளான் என்ன, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அப்படின்ற எல்லா டீடைல்ஸையும் எழுதி சொருகி வச்சிருப்பான். சோ ஒன்ஸ் இந்த அண்டர் கிரவுண்ட் பங்கரை ரெடி பண்ண உடனே அவன் பண்ற முதல் வேலையே அந்த மலையில உட்கார்ந்த மாதிரியே இவன் ராபரி பண்ண போற பேங்கை நோட்டம் போடுறதா தான் இருக்கும். இதை ஒரு நாள் 2 நாள் கிடையாது, கிட்டத்தட்ட 10 இருந்து 15 நாட்கள் வரைக்கும் நோட்டம் போடுவான். அப்படி நோட்டம் போடுறது மூலமா அந்த பேங்க்ல எம்ப்ளாயி எப்ப வராங்க, மேனேஜர் எப்ப வராங்க, அவங்க எப்ப லஞ்ச் சாப்பிடுறாங்க, வெளியில எத்தனை செக்யூரிட்டிஸ் நிக்கிறாங்க, போலீஸ் ரைடு ஏதாவது அந்த சரௌண்டிங்ஸ்ல இருக்கா, உள்ள வேலை பார்க்குற எல்லாரும் எப்ப வேலையை முடிச்சு வெளியே போவாங்க அப்படின்ற எல்லா டீடைல்ஸையும் அக்குவே ராணி வேற கலெக்ட் பண்ணிடுவான். அப்படி கலெக்ட் பண்ண டீடைல்ஸ் தான் நோட்ஸா எழுதி அந்த பிவிசி பைப்ல சொருகியும் வச்சிருப்பான். அப்படி கலெக்ட் பண்றதுல இருக்க ஒரு முக்கியமான விஷயமே இந்த மலையில எந்த வழியா அந்த பேங்க்குள்ள போக போறோம், அந்த பேங்கை கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் எந்த வழியா அந்த மலையில இருக்க அண்டர் கிரவுண்ட் பங்கரை ரீச் பண்ண போறோம் அப்படின்றது தான் இவனுடைய முக்கியமான பிளானாவே இருக்கும். ஏன்னா நேரா அண்டர் கிரவுண்ட் பங்கர் இருக்க வழியா இறங்கி கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் அதே வழியில ஏறினா ஈஸியா போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா. சோ அதனாலே அவங்களை எப்பெல்லாம் டைவர்ட் பண்ணலாம் அப்படின்ற பிளானையும் பக்காவா போட்டுருவான். ஒன்ஸ் இந்த பிளான்லாம் போட்டு முடிச்சோடனே அடுத்து அவன் பண்ற வேலை எதுவா இருக்கும், ராபரி தானே. சோ அந்த ராபரியை சிம்பிளா போயிட்டு பண்ணிட்டு வந்துருவானான்னு கேட்டான், அதுவும் கிடையாது. அவன் அதுக்காகவே ஸ்பெஷலைஸ்டான ஒரு ஸ்கின்னி ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி வச்சிருப்பானாம். அது மட்டும் கிடையாது, ஒரு ஹாரரான மாஸ்க்கும் ரெடி பண்ணி வச்சிருப்பானா. அந்த அப்பியரன்ஸ் பத்தி உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா தி நைட்மேர் ஆஃப்
ஆஃப் எல்ம் ஸ்ட்ரீட்னு ஒரு படம் வந்துச்சு பாத்தீங்களா, அந்த படத்துல வர ஹாரர் கேரக்டர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இவன் ட்ரெஸ்ஸும் மாஸ்கும் போட்டிருப்பானா. சோ ஒன்ஸ் இத போட்டோனே ராபரி பண்ற டைமுக்காக வெயிட் பண்ணுவான். அதாவது பேங்க் க்ளோஸ் ஆகிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இவன் பேங்க்குள்ளே என்டர் ஆகுவான். சோ மலையில இருந்து எந்த டைம்ல இறங்கினா பேங்க்குள்ள 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்டர் ஆகலாம் அப்படின்ற டைமை ஃபிக்ஸ் பண்ணிடுவான். ஒன்ஸ் அதை ஃபிக்ஸ் பண்ணோடனே கரெக்டான டைமுக்கு கீழே இறங்கவும் செஞ்சிருவான். கரெக்டா பேங்க் க்ளோஸ் ஆகிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பேங்க்குள்ள என்டர் ஆகவும் செஞ்சிருவான். அப்படி என்டர் ஆன உடனே அவனுடைய அப்பியரன்ஸை பார்த்தது எல்லாருமே பயந்துருவாங்க. ஏன்னா அவனுடைய காஸ்டியூமே ஈவில் கேரக்டர் மாதிரி தானே இருக்கும். அதுலயே அவன் ஒரு கையில கன் வச்சிருப்பான், இன்னொரு கையில ஒரு பெரிய பை வச்சிருப்பான். அந்த கன்னை வச்சு வெளியில இருக்க செக்யூரிட்டியை மிரட்டி கூட்டு வந்த மாதிரி தான் உள்ள வரவே செய்வான். அப்படி உள்ள வந்தவொடனே எல்லாரும் அட்டென்ஷன் ஆக சொல்லிடுவான். அப்படி அட்டென்ஷன் ஆக சொல்ற அந்த டைம்ல தன்னுடைய வாட்ச்ல அந்த டைமை நோட் பண்ணிடுவான். இப்போ அவன் டைமை நோட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. ஏன்னா ராபரி பண்றதுல வச்சிருக்க முக்கியமான தியரியே இந்த ஒரு தியரி தான். அதாவது எந்த ஒரு பேங்க்குள்ள என்டர் ஆனாலும் என்டர் ஆனதுல இருந்து 2ல இருந்து 3 நிமிஷத்துக்குள்ள ராபரி பண்ணிட்டு வெளியே போயிடணும் அப்படின்றதுதான் இவனுடைய முக்கியமான பாலிசியாவே இருந்துச்சு. அதனாலேயே இவனை லைட்னிங் ராபரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா வாமா மின்னல் அப்படின்னு சொல்ற மாதிரி இவன் உள்ள வர்றதும் தெரியாது, கொள்ளையடிச்சு வெளியில போறதும் தெரியாது. அந்த அளவுக்கு ஃபாஸ்டா கொள்ளையடிச்சு போயிடுவானா. சோ ஒன்ஸ் உள்ள வந்து எல்லாரும் அட்டென்ஷன் ஆக சொல்லிட்டு டைமை நோட் பண்ண உடனே எல்லாரையும் ஒரே இடத்துல கேதர் ஆக சொல்லுவான். அப்படி கேதர் ஆன உடனே அவங்க எல்லாரையும் கையை மேல தூக்க சொல்லிடுவான். அப்படி தூக்க சொன்னோடனே கேஷியரை மட்டும் முன்னாடி வர சொல்லுவான். அப்படி வர சொன்னோடனே இவன் மார்ஷியல் ஆர்ட் கத்து வச்சிருக்கான் இல்லையா, சோ அதனாலேயே கீழே தரையில இருந்த மாதிரி ஒரே ஜம்ப்ல மேல இருக்க டேபிள்ல ஏறி நின்றுவானா. அப்படி மேல ஏறி நின்னோடனே கீழே இருக்க எல்லாரையும் பார்த்துட்டு ஈவிலா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு கன் எடுத்து மேல் நோக்கி ஒரு சுடு சுடுவானாம். அப்படி சுட்ட உடனே அங்க இருக்க எல்லாருமே பயந்துருவாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவனுக்கு பக்கத்துல இருக்க கேஷரும் நடுநடுங்கி தான் நிப்பாப்ல. அப்படி நிக்கிற அவன் மண்டையில கண்ணை வச்சு உடனே இங்க இருக்க எல்லா படத்தையும் என்னுடைய பையனை நிரப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிரப்ப சொல்லிடுவானா. அப்படி நிரப்பிட்டு இருக்கப்பே தன்னுடைய வாட்ச்ல டைமே நோட் பண்ணிட்டு இருப்பான். அது கரெக்டா 2 நிமிஷத்தை கிராஸ் பண்ணிருச்சுன்னா பேக்கை செக் பண்ணுவான். அதுல போதுமான அளவுக்கு பணம் நிரம்பிடுச்சுன்னா அப்படியே அந்த பைய தூக்கிட்டு வெளியில ஓடி வந்துருவான். சப்போஸ் அவன் எதிர்பார்க்கறத விட அந்த பேக்ல கம்மியா இருந்துச்சு அப்படின்னா 3 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுவான். அப்படி வெயிட் பண்ற அந்த 3வது நிமிஷம் பாத்தீங்கன்னா நீங்க வேற எங்கெங்கெல்லாம் பணத்தை மறைச்சு வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் எடுத்து வந்து பேக்ல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டவும் செய்வான். ஆனா என்னதான் அப்படி இப்படின்னு மிரட்டினாலும் அவனுடைய வாட்ச்ல ஒன்ஸ் 3 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கடுத்து பேங்க்ல 1 செகண்ட் கூட நிக்கவே மாட்டானா. அந்த 3வது நிமிஷமே பேக்கை தூக்கிட்டு வெளியில ஓடிடுவான். அப்படி வெளியே ஓடின உடனே அவன் பண்ற முதல் விஷயமே ஆல்ரெடி அவன் பிளான் போட்டு வச்சிருப்பான். பாத்தீங்கன்னா மலையில எந்த மாதிரி டைவர்ட் பண்ணி போய் அவனோட சீக்ரெட் பங்கரை ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட்லயே பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணி சீக்ரெட் பங்கரையும் ரீச் பண்ணிடுவான். அப்படி சீக்ரெட் பங்கரை ரீச் பண்ண உடனே அங்க இருந்த மாதிரியே கீழே பேங்கை சுத்தி எத்தனை போலீஸ் இருக்காங்க, அவங்க எந்த பக்கம்லாம் போய் தேட போறாங்க, அவங்க மலையை நோக்கி வராங்களா இல்லாட்டினா பக்கத்துல இருக்கிற ஹைவே வழியா டிராவல் பண்ணி போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் மலையில இருந்த மாதிரி தன்னோட பைனாகுலர் வழியா பார்த்துட்டே இருப்பான். அப்படி பாக்குறப்ப சில போலீஸ் அந்த மலையில ஏறி வர்ற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா டக்குன்னு உடனே பாத்தீங்கன்னா அவன் உருவாக்கி வச்சிருக்க அந்த சீக்ரெட் பங்கருக்குள்ள போயிட்டு அந்த பங்கர் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில பாத்தீங்கன்னா நார்மலான ராக்ஸ் இருக்க மாதிரி வச்சிருவான். சோ இதன் மூலமா போலீஸ் அடுத்ததான் மேல தேடி வந்தாலும் இந்த பங்கருக்கு கீழே அவன் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கவே முடியாதான். சப்போஸ் போலீஸ் யாருமே மலையில ஏறி வரல, அவங்க வேற எங்கிட்ட ஒரு பக்கம் தேடி போறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மலைக்கு கீழே சீக்கிரட்டா ஒரு இடத்துல பார்த்தா அவனோட பிளாக் கலர் பைக்கை நிப்பாட்டி வச்சிருப்பான். சோ அந்த ஒரு பைக்கை நோக்கி தான் அவனோட அடுத்த பயணம் இருக்கும். ஆனா அந்த பைக்கை நோக்கி இவன் போறதுக்கு முன்னாடி இவன் போட்டுருக்கிற காஸ்டியூம் இருக்கு பாத்தீங்களா, அந்த காஸ்டியூம் எல்லாத்தையும் கழட்டி அந்த சீக்ரெட் பங்கருக்குள்ள போட்டுட்டு அவன் கொள்ளையடிச்ச பணத்தை மட்டும் தூக்கிட்டு நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி பேக்கை மாட்டிட்டு அந்த மலையில இருந்து கீழே இறங்கி அவனோட பைக் எடுத்துட்டு ஒரே ஒரு ரிவால்வர் மட்டும் தன்னோட பேக்கப்புக்காக பையில வச்சுட்டு ஒரு வில்லன் ரோட்ல பைக் ஓட்டிட்டு போனா ஈவலா ஓட்டிட்டு போனா எப்படி போவானோ அதே மாதிரி சுருன்னு போவானா. சோ இந்த மாதிரி தான் தன்னோட கொள்ளையை அழகா முடிப்பான் அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் போலீஸ் அந்த மலையில தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த சீக்கிரம் பங்கருக்குள்ள போயிட்டு ஒளிரான் பாத்தீங்களா, அப்படி ஒளிராவே அடுத்த 3ல இருந்து 4 நாட்கள் வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா அந்த பங்கருக்குள்ளே தான் ஸ்டே ஆயிருப்பானா. ஒன்ஸ் அந்த மலையில எந்த விதமான நடமாட்டமும் இல்ல அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பங்கரை விட்டு வெளியே வருவான் அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் இது ரெண்டுமே நடக்கல, இவன் கொள்ளையடிச்ச பணத்தை இவன் தனியா இப்போதைக்கு எடுத்துட்டு போக முடியாத ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆச்சு அப்படின்னா இவன் கொள்ளையடிச்ச பணத்தை மட்டும் இந்த சீக்ரெட் பங்கருக்குள்ள போட்டுட்டு ஒரு நார்மலான ஹியூமன் பீயிங் ட்ரெக்கிங் வந்து எப்படி வருவாங்களோ அதே மாதிரியான ஒரு காஸ்டியூமை போட்டுட்டு ட்ரெக்கிங் போயிட்டு கீழே இறங்கி போற மாதிரி இறங்கி போய் அவனோட பைக் எடுத்துட்டு கேஷுவலா ஒரு நார்மலான பையன் மாதிரியே ரோட்ல நார்மலா போயிருவானா. அப்படி போறாவே போலீஸோட செர்ச்சிங் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவான். அப்படி வெயிட் பண்றது 1 நாள் 2 நாளாவும் இருக்கலாம், இல்லாட்டா 1 வாரமாவும் இருக்கலாம், இல்லாட்டா 1ல இருந்து 2 மாசம் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்ஸ் போலீஸோட நடமாட்டம் அந்த மலையில இல்ல அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவன் உள்ள வச்சிருக்க அந்த பணத்தையே வந்து எடுத்துட்டு போவானா. அப்படி எடுத்துட்டு போறவன் ஒன்ஸ் பணத்தை எடுத்துட்டான் அப்படின்னா அந்த சீக்ரெட் பங்கர் இருக்கிற பிளேஸே கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்றாங்க. டெஸ்ட்ராய் பண்றனா உள்ள பார்த்தா எக்கச்சக்கமான மணல் கிணல் எல்லாத்தையும் கல்லு எல்லாம் கொட்டிட்டு மேல எந்த விதமான டோர் இருக்குதுன்னு தெரியாத அளவுக்கு கல்லு மண்ணு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா நிரப்பி வச்சுட்டு தான் அங்க இருந்து கிளம்பியே போவானா. இதுல இவன் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா இவன் இந்த சீக்ரெட் பங்கர்ல இருந்து பணத்தை மட்டும் தான் எடுத்துட்டு போவானே தவிர இவன் போட்டிருக்கிற ட்ரெஸ், இவனோட மாஸ்க், இவன் வச்சிருந்த பிளான் எல்லாமே இருக்கு பாத்தீங்களா, அந்த பிளான் எல்லாத்தையுமே பார்த்தா அண்டர் கிரவுண்ட் பங்கர்ல போட்ட மாதிரி இவன் புதைச்சிட்டே போவான். இவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா இந்த மலை உச்சியில வந்து எவனும்
இந்த அண்டர் கிரவுண்ட் பங்கர் இருக்குன்றத கண்டுபிடிக்கவும் மாட்டானுங்க. அப்படி கண்டுபிடிச்சா உள்ள இப்படி மண்ணு கல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, அதெல்லாம் தோண்டி எடுத்துலாம் எவனும் இதை சர்ச் பண்ண மாட்டானுங்க அப்படின்ற தைரியத்துல இதை கம்ப்ளீட்டா இதுக்குள்ளே விட்ட மாதிரி புதைச்சிட்டு போயிருக்கான். ஆனா இதுவே பின்னாட்கள் இவனை கண்டுபிடிக்கிறதுக்கு காரணமா அமைய போகுது அப்படின்றது அப்ப அவனுக்கு தெரியல. அதுக்காக பின்னாட்கள் அப்படின்றக்காக 1 வருஷம் 2 வருஷத்துல கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. கிட்டத்தட்ட 30 வருஷங்கள் கழிச்சுதான் இவன் யாருன்றதே போலீஸ் கண்டுபிடிச்சாங்களாம். அந்த 30 வருஷம் வரைக்கும் தனிக்காட்டு ராஜா மாதிரி தன்னோட பிளான பக்காவா போடுவான். போடுறதோட மட்டும் இல்லாம தன்னோட பிளான பக்காவா எக்ஸிக்யூட்டும் பண்ணுவான். அப்படி எக்ஸிக்யூட் பண்ற எல்லா பிளான்லயும் செம்மையான ஒரு விஷயத்தையும் வச்சுட்டு போவான். அந்த ஒரு விஷயத்தை போலீஸ் கண்டுபிடிக்கவும் செய்வாங்க. ஆனா என்னத்தை கண்டுபிடிச்சாலும் இவன் யாருன்றத போலீஸால சுத்தமா கண்டுபிடிக்கவே முடியாதான். அது என்ன ஒரு விஷயத்தை விட்டுட்டு போவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 வருஷமா இவன் பண்ண எல்லா ராபரிலையுமே ஒரு சிமிலாரிட்டி இருந்துச்சு. அந்த சிமிலாரிட்டி வேற எதுவும் கிடையாது. இவன் ராபரி பண்ற அந்த ஒரு நாள் ஃப்ரைடேவா தான் இருக்கும். அதுவும் ஃப்ரைடே ஈவினிங்கா தான் இருக்கும். அதனால அமெரிக்கன் நியூஸ் பேப்பர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃப்ரைடே நைட் ராபர் அப்படின்னு சொல்லிட்டு நிக் நேம் வச்சு அழைக்க ஆரம்பிச்சாங்களாம். இப்படி கிட்டத்தட்ட 30 வருஷமா பாத்தீங்கன்னா அவனோட பிளான்ல எந்த விதமான சேஞ்சுமே இல்லாம ஒரே சிமிலாரிட்டியில ஃப்ரைடே நைட் தான் போய் கொள்ளையடிக்கவே செஞ்சிருக்கான். அதுவும் எத்தனை பேங்க கொள்ளையடிச்சிருக்கானா கிட்டத்தட்ட 50 பேங்க கொள்ளையடிச்சிருக்கான். அந்த 50 பேங்க்ல மட்டும் கிட்டத்தட்ட $2 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸா கொள்ளையடிச்சதா சொல்லப்படுது. அதுல இவனுக்குன்னு சில பாலிசிஸ் வச்சிருக்கா. அதுல முக்கியமான பாலிசி அப்படின்னா இவன் கையில ஒரு கன்னு கொண்டு போறான் பாத்தீங்கன்னா ரிவால்வர். அந்த ரிவால்வரை மேக்ஸிமம் அவன் யூஸ் பண்ணவே மாட்டானா. அதாவது அடுத்தவங்களை சுடுறதுக்கு யூஸ் பண்ணவே மாட்டானா. ஏன்னா இவனோட ஐடியா பாத்தீங்கன்னா ராபரி பண்ணணும், சொசைட்டில இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும், இப்படி ஒருத்தர் இருக்கா அப்படின்றத பார்த்து பயப்படணுன்றதுக்காக தான் பண்றானே தவிர மக்களை கொல்லணும் அப்படின்றது இவனோட எய்மே கிடையாது. ஆனா ராபரி பண்றப்ப சப்போஸ் யாராச்சும் எதிர்த்து வர்றாங்க, இவனை ராபரி பண்ண விடாம தடுக்கிறாங்க அப்படின்னா அந்த டைம்ல யோசிக்காம அந்த ரிவால்வரை யூஸ் பண்ணவே செய்வானா. சோ அதனால இவன் பண்ண அந்த 50 ராபர்ல 2 தடவை மட்டும் தான் அந்த துப்பாக்கியை யூஸ் பண்ணவே செஞ்சிருக்கான். அதுல ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஆக்சிடென்டலா ஒருத்தரை சுட்டிருக்கான். அடுத்து 2வது டைம் பாத்தீங்கன்னா 1991 வருஷம் ஒரு பேங்க்ல போயிட்டு கொள்ளையடிக்க போறப்ப அங்க இருந்த மேனேஜர் ஒருத்தர் என்னடா அவனுக்கு அவ்வளவு தைரியமா என் பேங்க்ல இருந்து கொள்ளையடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு நிமித்திட்டு வந்ததுனால இவன் இருந்தானா நம்மள கொள்ளையடிக்க விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வயித்தை பார்த்து டப்புன்னு ஒரு சுட்டுட்டானா. இவன் என்னதான் 2 பேர் சுட்டாலும் அந்த 2 பேருக்கு காயம் தான் ஏற்பட்டுச்சே தவிர அவங்களோட உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் கிரியேட் ஆகலையா. சோ இப்படி 30 வருஷமா தனிக்காட்டு ராஜாவா 50 பேங்க கொள்ளையடிச்சு தெரிஞ்ச நம்ம கார்ல் பாத்தீங்கன்னா கடைசி 2001வது வருஷம் 2 சின்ன பசங்கள மாட்டினா அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா என்ன? எஸ் இதை நீங்க நம்பிதானோ? எஸ் 2001வது வருஷம் பென்சில்வேனியால இருக்கிற ரேட்னர் அப்படின்ற ஒரு மலைப்பகுதியில பாத்தீங்கன்னா 2 சின்ன பசங்க, அதாவது சான் அண்ட் டிமோத்தி அப்படின்ற 2 சின்ன பசங்க தன்னோட அப்பா அம்மாவோட ட்ரெக்கிங் போறப்ப மலைப்பகுதியில விளையாண்டுட்டு இருந்திருக்கானுங்க. அப்படி விளையாண்டுட்டு இருக்கப்ப வினோதமா ஒரு காங்கிரீட்டும் அதுக்கு மேல பிபிசி பைப் தூக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு விசுவல பாக்குறானுங்க. அதை பார்த்தோன்னே என்னடா இது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்துல போயிட்டு அந்த மண்ணை கழிச்சு தோண்ட ஆரம்பிச்சிருக்கானுங்க. அப்படி தோன்றப்ப பாத்தீங்கன்னா உள்ள எக்கச்சக்கமான பிவிசி பைப் வரத நோட் பண்ணிருக்கானுங்க. அதை பார்த்தோன்னே என்னடா அது வினோதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிவிசி பைப் வெளியே எடுக்க தான் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேப்பர்ஸ் வெளியே வந்திருக்கு. அதை பார்த்த உடனே அவங்க அம்மா அப்பாட்ட வேகமா ஓடி போய் அப்பா இங்க வாங்க போய் இங்க நிறைய பேப்பர் இருக்குப்பான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து காமிக்கிறானுங்க. அப்படி காமிச்ச உடனே அவங்க அம்மா அப்பா அதை எடுத்து பாக்குறப்பதான் அவங்களுக்கே தெரியுது அந்த பேப்பர் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ராபரி பண்றதுக்கான ஹிண்ட் மென்ஷன் பண்ணிருக்கு அப்படின்றது. சோ இதை பார்த்த உடனே அவங்க அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு கால் பண்றாங்க. அப்படி கால் பண்ண உடனே போலீஸ் அந்த இடத்தை ரீச் பண்ணி அந்த இடத்தை கம்ப்ளீட்டா சேல் பண்ணி அந்த இடத்தை தோண்டி உள்ள இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வெளியே எடுத்து பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்பதான் இதுக்குள்ள இருக்கிற எல்லா எவிடன்ஸுமே ஃப்ரைடே நைட் ராபர் விட்டுட்டு போன விஷயங்கள் அப்படின்றது போலீஸ்க்கு தெரிய வருது. அதே அப்புறம் ஃப்ரைடே நைட் ராபர் தான் அதை விட்டுட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லி போலீஸ் கிளியர் கட்டா அடிச்சு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அது தோன்றப்ப பாத்தீங்கன்னா சில மாஸ்க் வெளியே வந்திருக்கு. அந்த மாஸ்க் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பேங்க் ராபரி பண்ண இடத்துல இருந்த விக்டிம்ஸ் இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி அப்பியரன்ஸ்ல தான் இருந்திருப்பான்னு சொல்லிட்டு சொன்னதை வச்சு போலீஸ் ஒரு ரஃப் மாஸ்க் வரைஞ்சு வச்சிருந்தாங்க. அந்த ஒரு மாஸ்க் இங்க இருக்கிற மாஸ்கோட மேட்ச் ஆகுச்சு. சோ அதனாலேயே இவன் கண்டிப்பா ஃப்ரைடே நைட் ராபரா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பிக்ஸ் பண்ணிடுறாங்க. அப்படி பிக்ஸ் பண்ண உடனே அதுல இருக்கிற ஒவ்வொரு பேப்பரையும் தனித்தனியா எடுத்து அதுல இருக்கிற ஒவ்வொரு மைனூட்டான விஷயங்களையும் நோட் பண்றாங்க. அப்படி நோட் பண்ணது மூலமா இவன் ஒரு பேங்க் ராபரியை எப்படி பண்றான் அப்படின்ற சில நுணுக்கங்களையும் தெரிஞ்சுக்கிறாங்க. சோ ஒன்ஸ் இந்த ஒரு நுணுக்கத்தை தெரிஞ்ச உடனே, அதாவது இவன் மலைப்பகுதியில இருந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் பண்றான் அப்படின்றது தெரிஞ்ச உடனே இதுக்கு முன்னாடி அவன் பண்ண அந்த 50 ராபரி இருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ராபரியும் கலெக்ட் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்பதான் அவன் ராபரி பண்ண எல்லா பேங்குக்கு பக்கத்துலயும் மலை இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. சோ ஒன்ஸ் அப்படி மலை இருக்குன்றத கண்டுபிடிச்ச உடனே இந்த ஒரு சீக்ரெட் பங்கர் அந்த பேங்க்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு, எந்த இடத்துல இருந்து உட்கார்ந்து பார்த்தா பேங்க் தெளிவா தெரியுதா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணிட்டு அந்த மிச்சம் இருக்கிற 49 பேங்குக்கு பக்கத்துல இருக்கிற மலையிலயும் அதே டிஸ்டன்ஸ்ல போயிட்டு போலீஸ் தோண்டி பாக்குறாங்க. அப்படி தோண்டி பாக்குறப்ப அந்த எல்லா பிளேசஸ்லயுமே சீக்ரெட் பங்கர் இருக்கிறதையும் போலீஸ் கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனா என்னதான் இவ்வளவு விஷயங்களை கண்டுபிடிச்சாலும் அந்த ஃப்ரைடே நைட் ராபர் யாரு, அவனோட பேஸ் என்னன்றது போலீஸ்க்கு தெரியாது இல்லையா. சோ அதை எப்படா கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தலையை போட்டு பிச்சிட்டு இருக்கப்பதான் இன்னொரு எவிடன்ஸையும் ஒரு சீக்ரெட் பங்கர்ல இருந்து எடுக்கிறாங்க. அதுதான் கராத்தே மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கூலுக்கான ஒரு விளம்பர நோட்டீஸ். சோ அந்த ஒரு நோட்டீஸை கண்டுபிடிச்ச உடனே இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற முக்கியமான லீடு. இந்த ஒரு ஸ்கூல்ல போயிட்டு நம்ம விசாரிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கான துப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் நேரா அந்த ஸ்கூலுக்கு போறாங்க. அப்படி போனதுக்கு அப்புறம் சில விஷயங்களையும் கலெக்ட் பண்றாங்க. எஸ் ஒன்ஸ் அந்த ஸ்கூலுக்கு போனோன்னு அந்த ஸ்கூல்ல இருக்க லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட நேம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க. அப்படி கலெக்ட் பண்ணதுல யார் மேலேயாவது கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்றாங்க. அப்படி செக் பண்றப்போ ஒரே ஒருத்தர் மேலதான் கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கு அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் நம்ம கால்.
போகுது. எஸ், அவன் சின்ன வயசுல சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போயிட்டு வந்திருக்கான் இல்லையா? சோ மேபி இவன் தான் நம்ம சஸ்பெக்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் முடிவு பண்றாங்க. சோ இது வரைக்கும் யாருன்னே தெரியாம சுத்திட்டு இருந்த போலீஸ்க்கு இப்ப நோட்டம் போடுறதுக்கு ஒருத்தன் கிடைச்சிட்டான் இல்லையா? சோ அதனாலே அந்த ஒரு கடத்துல இருந்து கால நோட்டம் போட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஃபாலோ பண்றப்ப அவன் அடிக்கடி லைப்ரரிக்கு போறத நோட் பண்ணிடுறாங்க. அப்படி நோட் பண்ணோடனே அவன் லைப்ரரிக்குள்ளேயும் போய் நோட்டம் போடுறாங்க. அப்படி நோட்டம் போடுறப்ப அவன் அடிக்கடி மேப் எடுத்து ரெஃபரன்ஸ் பாக்குறதையும் கண்டுபிடிச்சிறாங்க. அப்படி இவன் ரெஃபரன்ஸ் பார்த்த மேப்பை இவன் லைப்ரரியில இருந்து போனதுக்கு அப்புறம் போலீஸ் எடுத்து பாக்குறப்ப தான் அதுல ஒரு டாட் இருக்கதையும் கண்டுபிடிச்சிறாங்க. அந்த ஒரு டாட் பாத்தீங்கன்னா ஒரு பேங்க்குக்கு பக்கத்துல இருக்க மலையா தான் இருக்கு. சோ அந்த ஒரு மலையை நோட் பண்ணோடனே அந்த மலையை செக்யூர் பண்ணி நோட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அந்த ஒரு மலைக்கு இவன் அடிக்கடி போயிட்டு கல்லு மண் செங்கல்னு கொட்டிட்டு இருக்கதையும் போலீஸ் கண்டுபிடிச்சிறாங்க. சோ இவன் அடுத்த சீக்ரெட் பங்கரை உருவாக்குறா அப்படின்ற விஷயத்தை போலீஸ் இப்ப எவிடன்ஸோட கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து இவனோட ஹேண்ட் ரைட்டிங்கை மேட்ச் பண்ணி பார்க்கிறதுக்காக லைப்ரரியில ஒரு லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லி லைப்ரரி அத்தாரிட்டிட்ட கேக்குறாங்க. அதாவது காலை எழுதி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு லைப்ரரி அத்தாரிட்டிட்ட போலீஸ் கேக்குறாங்க. அவங்களும் அதே மாதிரி சொல்றாங்க, காலும் எழுதி கொடுக்குறான். அப்படி எழுதி கொடுத்த அந்த ஒரு லெட்டர் ஹேண்ட் ரைட்டிங்கும் இவங்க சீக்ரெட் பங்கர்ல இருந்து எடுத்தாங்க பாத்தீங்கன்னா, அந்த பேப்பர்ஸ்ல இருந்த ஹேண்ட் ரைட்டிங்கையும் மேட்ச் பண்ணி பார்க்கறாங்க. அப்படி பார்க்கறப்ப ரெண்டு ஹேண்ட் ரைட்டிங்கும் எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆறத போலீஸ் கண்டுபிடிச்சிறாங்க. ஆனா இதோட போலீஸ் நுப்பாட்ல லைப்ரரியில எழுதி கொடுத்த அந்த ஒரு லெட்டர் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் போலீஸ் நோட் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து சீக்ரெட் பங்கர்ல இருந்து கிடைச்ச சில ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் போலீஸ் நோட் பண்ணிடுறாங்க. அது ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கறப்ப அது ரெண்டும் எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகுது அப்படின்றதையும் போலீஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க. சோ சும்மா போய் ஒருத்தன அரெஸ்ட் பண்ணிட முடியாது இல்லையா? இப்போ இந்த எல்லா எவிடன்ஸும் காலுக்கு எதிரா இருக்கு அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு நாள் கால் லைப்ரரியில போயிட்டு மேப்பை ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்கப்பதான் போலீஸ் அல்லேக்கா அவனை தூக்கிடுறாங்க. அப்படி தூக்குன அவனை கோர்ட்லயும் போய் நிப்பாட்டுறாங்க. அப்படி நிப்பாட்டுற அந்த ஒரு டைம்ல கால் குகாசனுக்கு வயசு எவ்வளவு இருந்துச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட 56 வயசா இருந்துச்சு. அதாவது கடைசி 30 வருஷமா கொள்ளையடிச்சிட்டு இருக்காப்ல இல்லையா? அதனாலே அந்த ஒரு டைம்ல அவருக்கு வயசு 56 ஆயிருச்சு. ஆனா அந்த ஒரு 56 வயசுலயும் அடுத்த கொள்ளை அடிக்கிறதுக்காக அவர் பிளான போட்டுட்டு இருந்திருக்காப்ல. அந்த டைம்ல தான் போலீஸ் அவர் அல்லேக்கா தூக்கிட்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டி இருக்காங்க. அப்படி நிப்பாட்டின உடனே ஸ்டார்டிங்ல பார்த்தா இந்த மாதிரி எதையுமே நான் பண்ணல, என்னை தப்பா பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல, நான் ஒரு இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் சமாளிச்சிட்டு இருந்திருக்காப்ல. ஆனா போலீஸ் அவர் பண்ண கிட்டத்தட்ட 50 ராபரில பார்த்தா 6 ராபரிஸ்ல இவருக்கு எதிராக எவிடன்ஸ் இருக்குன்றத கோர்ட்ல சப்மிட் பண்ணிடுறாங்க. சோ அப்படி சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் இவரால் அதை மறுக்கவும் முடியல. சோ அதனாலேயே கோர்ட் இவருக்கு ஒரு உச்சக்கட்ட தண்டனையும் கொடுக்குறாங்க. அந்த தண்டனையின் படி 115 வருஷம் நீ ஜெயில இருக்கணும்னு சொல்லிட்டு ஆயுள் தண்டனை கொடுத்துறாங்க. இதை கேட்ட உடனே காலுக்கு நாளும் பக்கு நடிச்சது, அந்த இடத்துல ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு. சோ அதனால இதை என்னால ஏத்துக்க முடியல, எனக்கு சென்டென்ஸ் குறைங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கெஞ்சிராப்ல. ஆனா என்னத்தை தான் கெஞ்சினாலும் உனக்கு கொடுத்த தண்டனை கொடுத்ததுதான், நீ 115 வருஷம் ஜெயில தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் அல்லேக்கா தூக்கி ஜெயில போட்டுறாங்க. சோ அப்படி ஜெயில போட்டதுக்கு அப்புறம் நம்ம நன்னடத்தி, அதாவது நல்ல விதமா நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மள வேகமா வழி அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சாங்க, நல்லாவே வாழ்ந்துட்டு இருக்காரு. சோ அதனாலே அவரோட சென்டென்ஸை கம்மி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கப்ப கால்ட்ட போலீஸ் போயிட்டு, நம்ம நாட்டுல அமெரிக்கால ஒன்ன மாதிரி எக்கச்சக்கமான மொல்ல மாதிரி வந்துட்டாங்க, எக்கச்சக்க பேர் ராபரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அவங்க எப்படிலாம் யோசிப்பாங்க, எப்படிலாம் ராபரி பண்ணுவாங்க, நீ எந்த மாதிரிலாம் ராபரி பண்ண அப்படின்ற சில ட்ரிக்ஸ் எங்கிட்ட சொன்ன அப்படின்னா நாங்க அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சோ அதுக்காக நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்றியா? அப்படி நீ ஹெல்ப் பண்ண அப்படின்னா உன்னோட சென்டென்ஸை கம்மி பண்றதுக்கு நாங்க மூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேக்குறாங்க. இதை கேட்ட உடனே கால் நாளும் பூரிச்சு போய், இவ்வளவுதான விஷயம், எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், அதே நேரத்தில் அவங்க எப்படிலாம் ராபரி பண்ணுவாங்க என்ற மாஸ்டர் பண்ணி உங்களுக்கு போட்டு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்காக அடுத்த ராபரர்ஸை பிடிக்கிறதுக்காக எக்கச்சக்கமான விஷயங்கள்ல கால் ஹெல்ப் பண்றாரு. சோ அப்படி ஹெல்ப் பண்ணதுனாலயும் அதே நேரத்தில் ஜெயில நன்னடத்தையோட இருந்ததுனாலயும் இவரோட 115 வருஷம் ஜெயில் தண்டனையை பார்த்தீங்கன்னா வெறும் 17 வருஷமா குறைச்சிடுறாங்க. சோ அதனாலேயே மே மாசம் 5ஆம் தேதி 2017 வருஷம் தன்னோட 69வது வயசுல தன்னோட 17 வருஷ ஜெயில் தண்டனையை பினிஷ் பண்ணிட்டு கால் இப்போ வெளியே வந்து அமெரிக்கால தன்னோட இயல்பு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கதா சொல்லப்படுது. இவரோட இந்த ஒரு லைஃப் ஸ்டோரி இன்கிரெடிபிளான லைஃப் ஸ்டோரி இருந்ததுனாலயும் கொஞ்சம் வினோதமா நார்மல் ஹியூமன் பீயிங்கோட லைஃப் ஸ்டோரி மாதிரி இல்லாததுனாலயும் இவரோட இந்த ஒரு ராபரி ஸ்கில்ஸ் அண்ட் இவரோட லைஃப் ஸ்டோரியே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான படங்கள்லயும் சீரிஸ்லயும் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸாவே யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தி பிளேஸ் பியாண்ட் தி ஸ்பைன்ஸ் அப்படின்ற படத்துல வர மெயின் கேரக்டரோட ஸ்கில்ஸே பாத்தீங்கன்னா இவரோட ஸ்கில்ஸ்ல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சதா சொல்லப்படுது. அதுக்கடுத்து ஃப்ரைடே நைட் ராபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்து விட்டதாகவும் சொல்லப்படுது. அதே நேரத்துல ஒரு முழுநிலை டாக்குமெண்ட்ரி சீரிஸே பார்த்தீங்கன்னா இவரோட லைஃப் ஸ்டோரியை ரெஃபரன்ஸ் எடுத்து வெளியிடப்பட்டதாகவும் சொல்லப்படுது. சோ இப்படிதான் பார்த்தீங்கன்னா கார்லோட ஒரு இன்கிரெடிபிளான லைஃப் ஸ்டோரியும் எண்ட் ஆகுது. ஓகே गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, and போகும்போது மறக்காம மினிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.